அவதூறுகளையும் இட்டுக்கட்டிய பொய்களையும் பேசி விஜய் அரசியல் செய்து வருவதாக பிசிக துணை பொதுச் செயலாளரும் நாகை எம்எல்ஏவுமான ஆளூர் ஷானவாஸ் சாடியுள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த ஆளூர் ஷானவாஸ், பாஜக தலைவர்கள் போல் விஜய் பேசுவது எல்லாம் இட்டுக்கட்டிய அவதூறு என கூறினார். அவதூறு வன்ம அரசுகளை விஜய் கையில் எடுத்திருப்பதாக விமர்சித்த அவர், அண்ணாமலை மற்றும் ஆளுநர் RN இடத்தை நிரப்ப விஜய் துடிப்பதாக சாடினார். பொய் பேசி அரசியல் செய்த இரு IPS அதிகாரிகளின் நிலையே விஜய்க்கும் என கூறிய அவர், விஜய்க்கு கூடிய கூட்டம் சினிமாவுக்காகவும் கவர்ச்சிக்காகவும் கூடிய கூட்டம் என கடுமையாக சாடினார். இப்போது ஆளுநர் ரவியினுடைய வீச்சும் அண்ணாமலையின் வீச்சும் ஓய்ந்திருக்கிற நிலையில் அந்த அவதூறுகளை, இட்டுக்கட்டப்பட்ட பொய்களை, வாயில் வந்ததையெல்லாம் பேசுகிற அந்த பேச்சுகளை விஜய் கையில் எடுத்திருக்கிறார். அப்ப இவருக்கு உண்மையை சொல்லி அரசியல் செய்வதற்கு ஏதும் இல்லாததனால் அவதூறு அரசியலை, பொய் அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். அது நீடிக்காது, நிலைக்காது. அவர் ஒரு நாகரீக அரசியல் செய்யட்டும், உண்மையிலே மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசட்டும். அதை விடுத்துவிட்டு அண்ணாமலையினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை, RN ரவியினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை. தமிழ்நாட்டில் இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜய் ஏன் துடிக்கிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி.